கல்யாணம் பண்ணிட்டு தனியா இருந்தா தான் சிங்கிள் சொல்லலாம். கல்யாணம் பண்ணாமலே அவங்க சிங்கிளா தூக்கி கேட்ஸ் எல்லாம் கொண்டாட்டமா இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்டிமேட் கோலே வந்து 90s வந்து தவறான கோல் கிடையாது, நல்ல கோல். எது தான் வாழ்க்கைக்கு வந்து கனவு நினைச்சாரோ லட்சியம் நினைச்சாரோ அதுவே ஒரு பிரச்சனையாக எப்படி இருக்கும். அவர் கூட நடிச்சதே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா. அவங்க நம்மகிட்ட பேசுற விதம், அவங்க நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன் எல்லாருமே சொல்றாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உண்மை. நான் அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன். சின்னத்திரிக்கு வந்து ரைட்டரா இருந்து அதுக்கு அடுத்த ஸ்கிரிப்ட் கருவில் இருக்கிற பொழுதே என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுட்டு பெண் அப்படின்னா அதை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறது. நான் வர்றதுக்கு முன்னாலும் தம்பிறாங்க அவருக்கு எத்தனை குழந்தை அவருக்கு பிரிவு சட்டம் அதை கூட இருந்து வேலை செய்ய வராங்க. அவங்களுக்காக வர்றாங்க. நம்ம தான் ஹீரோ. அவர் வீரப்படத்தில் முத பூனே இல்லைன்னா சூட்டு எங்கே போகிறோம் சாரா முத நடிக்க போடுமே அப்படி என்னதான் அவர் கூட நம்ம எழுதாரா இருந்தால் சீரியராக தான் தம்பி இமான் வந்து இந்த இடைவெளிக்கு பிறகு ஒரு நல்ல கேரக்டர் அதுக்கப்புறம் பெரிய எப்படி சொல்லிட்டாரு. வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே படத்துக்குள்ளார போயிடலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா படம் ஆரம்பிக்கும் போதே, அதாவது அந்த சந்தானத்தவரோட இன்ட்ரோலே வந்து பேஸ்டான 90s கிட்ஸோட ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு வந்து 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச வகையில இருக்கும்? கண்டிப்பா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 90s கிட்ஸ் நிறைய இடத்துல வந்து இதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. 90s கிட்ஸுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரு நல்லபடியாக செட்டில் ஆகணும். அல்டிமேட் கோலே வந்து 90s கிட்ஸுக்கு வந்து தவறான கோல் கிடையாது, நல்ல கோல். ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பை வந்து அங்கேருந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து ஒரு நல்ல லைஃப் வாழணுன்றது ஒரு 90s கிட்ஸோட கனவாக இருக்கும். இந்த கனவுக்குள்ள இப்படி கனவு காணுன்ற ஒரு ஹீரோ வந்து ஒரு மாபெரும் பிரச்சனையை சந்திச்சா எப்படி இருக்கும். எது தான் வாழ்க்கைக்கு வந்து கனவு நினைச்சாரோ லட்சியம் நினைச்சாரோ அதுவே ஒரு பிரச்சனையாச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இங்க நான் தான். நிறைய பேருக்கு அதுலதான் பிரச்சனையா இருக்கு. 90 கிட்ஸுக்கு தம்பி விமல் கேட்டீங்கள, அதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா 90 கிட்ஸுக்கு நிறைய பேர் இன்னைக்கு மாப்பிள்ளைகள் இருக்காங்க. விரும்பியோ விரும்பாமலோ அவங்க வந்து பேச்சுலராக இருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு தனியா இருந்தா தான் சிங்கிள் சொல்லலாம். கல்யாணம் பண்ணாமலே அவங்க சிங்கிளா இருக்காங்க. அது விருப்பப்பட்டு சிங்கிளா இல்லை, சூழ்நிலை சரியில்லை. காரணம் அந்த காலகட்டத்தில் தான் அந்த கள்ளிப்பால் குடிக்கிற கான்செப்ட், கருவில் இருக்கிற பொழுதே என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுட்டு பெண் அப்படின்னா அதை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறது, அது அந்த காலகட்டத்தில் ஈடுபட்டது. அதுக்கப்புறம் தான் சட்டத்தை வந்து வலிமையாக்கி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கரு என்னன்னு சொல்லக்கூடாதுன்றது ஸ்ட்ரிக்டான இது அதுக்கு பிறகுதான் வந்தது. ஸோ அப்போ ஆம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்துட்டாங்க, பொம்பளை பிள்ளைலாம் கொண்டு விட்டாங்கன்றது பிரச்சனை. ஸோ அதனால தான் அவனுங்களாம் இன்னைக்கு அனாதையாக தெரியுறாங்கன்ற மாதிரி விஷயம். அவர்களுக்கு பெண் கிடைச்சாவே போதும்டான்ற ஒரு சூழ்நிலைக்கு இருந்தது. தூக்கி கேட்ஸ் எல்லாம் கொண்டாட்டமா இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதற்கும் பதில் இந்த படத்துக்குள்ள இருக்கலாம். அவங்க கதையை அதுக்கு மெனக்கிட்டு அதை வைக்கிறது இல்லை, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ரெண்டு பேருமே வந்து அஜித் சார் கூட நடிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு சாரனுடைய பர்த்டே. அவரு கூட நீங்க ஒர்க் பண்ணதுல வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் டக்குனு ஞாபகம் வர்றது, இது வரைக்கும் ஷேர் பண்ணாது இருந்தா தாராளமாக நீங்க சொல்லலாம் சார். அவர் கூட நடிச்சதே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அவரோட ஒவ்வொரு படத்தையும் நமக்கு நடிக்கணும்னு ஆசை. நான் 2 படம் தான் நடிச்சிருக்கேன். இன்னும் அவர் கூட நடிக்கிறத இன்னும் பெரிய தாகம் இருந்துக்கிட்டே இருக்கு. அஜித் சார் கூட படம் ஃபுல்லாக நடிக்கணும், குறைஞ்சது ஒரு 10-15 சீனாவது அவரும் நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீன்ஸில் தான் ரொம்ப கூடயே ட்ராவல் ஆகிற மாதிரிலாம் நடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசை இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்காக காத்திருக்கோம். நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. அவர் நம்மகிட்ட பேசுகிற விதம், அவர் நம்மளை ட்ரீட் பண்ணுறோம். எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, அவர் ரொம்ப ஹம்பிளான நம்ம வந்து நடத்துவார், ரொம்ப வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ரொம்ப பணிவாக இருப்பார். ஏன் எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உண்மை. அது வந்து அவர் அப்படி தான் இருப்பார். அவர் 10 படம் நடித்தவங்களாக இருக்கட்டும், முதல் படம் நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசி எல்லாரையும் ஒரே மாதிரி என்கரேஜ் பண்ணி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துப்பார். ஸோ அது வந்து அஜித் சார் வந்து அதில் மாஸ். ஆக்சுவலாக உங்க 2 பேருக்கோட காம்போ இது 2வது படம் தாங்க சார். வேதாளம் ஒட்டுக்கா ஒரே படம், பட் ஆனா காம்போ சீன்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணாங்க. அப்புறம் வந்து இப்ப இன்னொரு அது நான் வந்து எல்லா ஹீரோஸும் கிட்டத்தட்ட காமெடி ட்ராக் எழுதிருக்கேன். வேற வேற டேரக்டர் எழுதும் பொழுது மற்ற ஹீரோஸ்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். செட்டில் பார்த்துட்டோம். மற்றவங்கள நான் தலையை மட்டும் பார்த்ததில்ல. நான் அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன், அது வரைக்கும் யாருமே தெரியாது. சூப்பர் சார். அது அவருடைய ஒரு நண்பர் மூலமாக அவுட்லைன் மட்டும் தான் சொன்னேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பேர் சீதாராம் கேசரி.
சீதா ராமுக்கு சொந்தம், கேசரி உள்ள புது கிண்டிட்டான், அதான் கதை. நான் சொல்றது அவர் கம்மியில. இப்போ நம்ம நிறைய படங்கள்ல நம்ம வந்து அப்போ நிறைய, நான் லேட் என்ட்ரில, நான் வந்து சின்ன திரைக்கு வந்து ரைட்டரா இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அதுதான் அந்த நினைவு மட்டும்தான் எனக்கு. அதுக்கப்புறம் பெரிய லெவலுக்கு வந்துட்டாரு. வீரம் படம் தான் நம்மளுக்கு முதல் படம். கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம கத்துக்கிறதுன்றது எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்கிறது. மகட்ட பிள்ளை கத்துக்கலாம், தம்பிக்கிட்ட அண்ணன் கத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி அவரு வீரம் படத்துல முத பூனே இல்லைன்னா சூட்டு இங்கேருந்து போறோம், பெரிய படம் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தானே அந்த காமெடி போர்ஷன். அப்ப நான் வர்றதுக்கு முன்னாலே தம்பிராமன் யாரு, அவருக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அவருக்கு ப்ரீவியஸ் செட்டப் பண்ணி எல்லாத்தையும் தொகுத்து வச்சுட்டு ஜஸ்ட் இங்கேருந்து போய் இறங்கணும். ஒரு இடத்துல கார்ல இருந்து போய் இறங்கின உடனே கரெக்டா வந்து பாப்பாவுக்கு எப்படி இருக்காங்க, பையன் எப்படி இருக்காங்க, மேடம் எப்படி இருக்காங்க, டக்கு 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 அப்படி புரியுதுங்களா? அது அந்த நம்மளோட இணைந்து வேலை செய்ய வர்றாங்க, நம்மளுக்காக வர்றாங்க. நம்ம தான் ஹீரோ, நம்மளுக்காக வர்றது யார் ஆல் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் காமெடி. அந்த கோணத்துல நம்மளுக்காக வர்றாருன்ற ஒரு விஷயத்தை அவரே கரெக்டா மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த ரிசீவ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே இருக்கு பாத்தீங்களா, ஒரு 3 படத்துக்கு மேல நடிச்சோம். பட் அந்த போன விட அந்த டிஸ்டன்ஸ் உடைக்கிறா இருப்பாரு விஜய் சாரா, முத நடிக்க போறோமே அப்படி. என்னதான் அவரை விட நம்ம எழுதாடா இருந்தாலும் கூட, சீனியரா இருந்தாலும் கூட, அப்படியெல்லாம் அந்த பதவியப்ப அந்த பதட்டத்துல தப்புன்னு ஆல்மோஸ்ட் நான் அப்படிதான் இருப்பேன். சீனியர் டெக்னீஷியனா இருக்கிற பட்சத்திலேயே ஏடியா வர்றவங்களையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இதானப்பா அப்பா, நீ உனக்கு ஒன்று அண்ணன் ஒருத்தர் இருக்காங்களா, தங்கச்சி ஒருத்தாங்களா சொன்னா நெகிழ்ந்து நம்ம பக்கத்துல வந்துடுவான். ஓ, அது ஒரு சைக்காலஜி, ஒரு ரைட்டருக்கு வரலாம் அது. ஆனா ஒரு ஹீரோக்கு இருக்குன்றது அப்படி இல்லை. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மனிதனை வந்து கவர் பண்ற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மூமெண்ட் தான் எனக்கு வந்து இன்னைக்கும் அந்த விஷுவலா இருக்கு. நம்ம இறங்கினது அவர் வந்தது. அது படமானது ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து போய் சேரணும், பிளஸ் இந்த படம் ஏன் வந்து மக்கள் பார்க்கணுங்கிறத 3 பேருமே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நீங்க ஜாலியா பார்த்து ஃபேமிலியா என்ஜாய் பண்ணணும். இந்த சம்மர்ல வந்து எல்லாருமே லீவ்ல இருக்கீங்க, எல்லாருமே லீவ்ல இருப்போம், குழந்தைகள் முக்கியமா லீவ்ல இருப்பாங்க. குழந்தைங்களா எல்லாரையும் கூட்டிட்டு ஃபேமிலியா கூட்டிட்டு போய் செம்மையா ஜாலியா ஃபன்னா, எதை பத்தியுமே யோசிக்காம, எந்த லாஜிக்கை பத்திலாம் யோசிக்காம ஜாலியா சிரிச்சுட்டு ஜாலியா பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு மிகச்சரியான படமா இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்கு நீங்க எல்லாருமே ஃபேமிலியா போய் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஒரு ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னரான படம், எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும் இந்த படத்துக்குள்ள. ரொம்ப நாள் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல்லாக காமெடி, சிரிச்சுட்டே இருக்கிற அந்த 2-2.5 மணி நேரம் அப்படின்றது, அது உங்களுக்கு இந்த படத்துல கிடைக்கும். இதுல ஒரு எல்லா மேட்சிங் இருக்கும். ஒரு 24 கிராஃப்ட்ஸ் சினிமாவில் சொல்ற மாதிரி சினிமாவுக்குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள ஸ்லாப்ஸ்டிக்கா இருக்கு, டைலாக் ஓரியன்டா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா இருக்கு, சாங் இருக்கா இருக்கு, ஒரு அழகியல் ரீதியான விஷயங்கள் இருக்கா, சொல்லிட்டு பிரமாண்டம் இருக்கா இருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல கூட ஒரு நொடி கூட போரடிக்காத அளவுக்கு படம் முழுக்க வியாபித்து நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க. தம்பி விவேக் பிரசன்னா, ஆமா சேசு ஐயா, மனோபல சார் லெஜெண்டு, ஸோ நிறைய சாமிநாதன் சார், தம்பி மாறன், ஆமா எங்களை தவிர்த்து சொல்றது. இது ஒரு சந்தானம் அப்படின்ற ஒரு கேப்டனுக்கு முன்னால இத்தனை பேர் நம்ம டிராவல் பண்ணி போனோம். அதனால ஒரு இடத்துல கூட ஒரு படம் ஒரு சின்ன தொய்வு கூட இல்லை. படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கான ஒரே ஒரு விஷயம், நாங்கள் படத்தை எல்லாரும் நல்லா தான் சொன்னோம். ப்ரீ ரெக்கார்டிங்க்கு முன்னால தம்பி இமான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா மைனாவில இருந்து நம்மளுக்கு தம்பி மாதிரி தானே. அதனால படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல கேரக்டர் கிடைச்சிருக்கையா, ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிருக்கையா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அடுத்த கட்டத்துக்கு ஆர்ஆர் பண்ணோன்னே வேற ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை முதலீடு செய்த அன்புச்செழியன் சார் படத்தை முழு படத்தை பார்த்துட்டாரு. இட்ஸ் வெரி ஹாப்பி. அவர் மகள் முதல்ல சுஷ்மிதா அன்புச்செழியன் தயாரிப்புன்னு போடுற பொழுது அந்த தந்தை என்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து ஃபைனான்சியர், ப்ரொடியூசர் ஸ்தானத்தெல்லாம் தாண்டி தன் மகள் முதல் தயாரிப்புன்ற இடத்துல வர்றாங்க. அந்த படம் நல்ல படமா இருக்கு அப்படின்ற பொழுது அவருக்கு ஹாப்பி. ஸோ இந்த மகிழ்ச்சி நிச்சயமாக தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறதே அதுவாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து வந்து நிறைய படங்கள் வந்திருக்கலாம், நிறைய படங்கள் திருப்தி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு செட் ஆஃப் ஃபேமிலியை வந்து உள்ளே கூட்டிட்டு வரக்கு இந்த படம் கண்டிப்பாக வந்து வழிவகுக்குன்னு சொல்லி வீட்டாக்கி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.